வணக்கம். இது நியூஸ் போஸ்டின் வீக்கெண்ட் பிரதான செய்திகள். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். இன்று நள்ளிரவு எரிபொருள் விலையில் திருத்தம். 200 மில்லியன் அமெரிக்க டாலர்களை இலங்கைக்கு கடனாக வழங்க பாகிஸ்தான் நடவடிக்கை. தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான அமெரிக்க உதவி ராஜாங்க செயலாளர் மாலைத்தீவுக்கு விஜயம். அமைச்சர் ஆறுமுகன் தொண்டமானுக்கு எதிராக தமிழகத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்திய சிலர் கைது. விவசாய ஓய்வூதியத்தை கொள்ளையிட்டு களியாட்டங்களை நடத்துவதாக அரசாங்கத்தின் மீது குற்றச்சாட்டு. தொடர்வன உள்நாட்டுச் செய்திகள். இன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் எரிபொருளின் விலையில் திருத்தம் மேற்கொள்வதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. விலை திருத்தத்தினூடாக பொது போக்குவரத்து சேவைகளுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்பட மாட்டாது என அரசாங்க தகவல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கை போக்குவரத்து சபை, தனியார் போக்குவரத்து பஸ் சேவை, பாடசாலை போக்குவரத்து சேவை மற்றும் முச்சக்கர வண்டி உள்ளிட்ட பொது போக்குவரத்து சேவைகளுக்கு எரிபொருள் மானியத்தை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனைத் தவிர கடற்றொழிலாளர்களுக்கும் எரிபொருள் மானியத்தை வழங்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது. உலக சந்தையில் மசகு எண்ணெயின் விலை எதிர்பாராத விதமாக அதிகரித்தமையே இந்த விலை திருத்தத்துக்கான காரணம் என அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவிக்கின்றது. மாலைத்தீவில் ஏற்பட்டுள்ள நிலைமை தொடர்பில் ஆராய்வதற்காக தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான அமெரிக்க உதவி ராஜாங்க செயலாளர் ராபர்ட் பிளேக் இன்று அந்நாட்டுக்கு சென்றுள்ளார். அவர் மாலைத்தீவின் முன்னாள் மற்றும் தற்போதைய ஜனாதிபதிகளுடன் கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளதாக அங்குள்ள எமது அலுவலக செய்தியாளர் ரமேஷ் இருகல் பண்டார தெரிவித்தார். மாலைத்தீவின் தற்போதைய நிலவரங்களை உடனுக்குடன் உங்களுக்கு அறியத்தரும் நோக்கிலேயே எமது அலுவலக செய்தியாளரை நாம் அங்கு அனுப்பி வைத்துள்ளோம். இன்றைய தினத்தில் மாலைத்தீவின் தலைநகர் மாலையில் மிக அமைதியான சூழ்நிலையை அவதானிக்க முடிந்தது. எந்தவித வன்முறைகளும் பதிவாகவில்லை. எனினும் வன்முறைகள் இடம்பெறவிட்டாலும் அமைதியான தேர்தல் ஒன்று நடத்துவதற்கான பின்புலம் இதுவரையில் உருவாகவில்லை என அதிகாரிகள் தெரிவித்தனர். மாலைத்தீவு ஜனாதிபதி கலாநிதி முகமது வாஹித் ஹசன் இன்று ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டிருந்தார். நாட்டில் கடந்த சில தினங்களாக ஏற்பட்ட நிலைமை குறித்து முழுமையான பக்கச்சார்பற்ற விசாரணைகளை மேற்கொள்வதாக அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் கடந்த சில தினங்களாக இடம்பெற்ற சம்பவங்கள் தொடர்பில் சுயாதீன விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. முன்வைக்கப்பட்டுள்ள கோரிக்கைகளின் பிரகாரம் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அது தொடர்பில் எந்தவித பிரச்சனையும் இல்லை. இதன் பிரகாரம் பக்கசார்பற்ற சுயாதீன விசாரணைகளை மேற்கொள்வதற்காக நான் நடவடிக்கைகளை மேற்கொள்வேன். எவ்வாறாயினும் நாட்டில் தேர்தல் ஒன்று விரைவில் நடத்தப்பட வேண்டும் என மாலைத்தீவின் முன்னாள் ஜனாதிபதி முகமது நாஷித் நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்டிருந்தார். அவ்வாறு தேர்தல் ஒன்று நடத்தப்படாவிட்டால் தான் உடனடியாக ஆர்ப்பாட்டங்களை மேற்கொள்வதாகவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். என்னை கைது அல்லது துன்புறுத்தலுக்கு உட்படுத்துவார்கள் என நான் எந்த நேரமும் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கின்றேன். எனினும் எங்களால் என்ன செய்ய முடியுமோ அதனை நாம் செய்வோம். இங்கு ஒன்று சேரும் மக்கள் எந்த நேரமும் என்னுடன் இருப்பார்கள் என நான் நினைக்கின்றேன். அதே போன்று அவர்கள் எனக்கு ஒத்துழைப்புகளை வழங்குவார்கள். அதனால் என்னை இந்த இடத்திலிருந்து அழைத்து செல்ல போலீசாரால் முடியாது. நாட்டில் எதிர்வரும் 2 மாதங்களுக்கான பொறுப்புகளை சபாநாயகருக்கு வழங்க வேண்டும். அந்த 2 மாதங்களுக்குள் தேர்தல் ஒன்று நடத்தப்பட வேண்டும். எவ்வாறாயினும் முகமது நாஷித்தின் கோரிக்கையை புதிய ஜனாதிபதி நிராகரித்துள்ளார். நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள நிலைமைகளுடன் உடனடியாக தேர்தல் ஒன்றை நடத்துவதற்கு நான் இணங்கவில்லை. தற்போது நாம் அதற்கு தயாரில்லை. நாடு பிரிந்துள்ளது. நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள நிலைமையுடன் பார்க்கும்போது சுதந்திரமானதும் நீதியானதுமான தேர்தல் ஒன்றை நடத்துவதற்கான நிலைமை காணப்படவில்லை. அரசியலமைப்பின் பிரகாரம் நீதியையும் அமைதியினையும் உடனடியாக பாதுகாக்க வேண்டிய தேவையே முதலில் உள்ளதாக மாலைத்தீவின் புதிய ஜனாதிபதி கூறியுள்ளார். தனது ஆட்சி காலத்தில் சர்வாதிகாரியாக செயற்பட்ட முகமது நாஷித் சர்வதேச ஊடகங்களுக்கு முன்பாக தற்போது பொய் பிரசாரங்களை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார்.
இதேவேளை தலைநகர் மலையில் கடந்த 8ஆம் தேதி ஏற்பட்டிருந்த அமைதியின்மையினால் போலீசாருக்கும் முன்னாள் ஜனாதிபதியின் ஆதரவாளர்களுக்கும் இடையில் இடம்பெற்ற மோதல்கள் அடங்கிய வீடியோ காட்சிகளை ராய்ட்டர்ஸ் இன்று வெளியிட்டது. எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டவர்கள் மீது போலீசார் தாக்குதல் மேற்கொள்ளும் காட்சிகளை இன்று வெளியிடப்பட்டுள்ளன. இலங்கைக்கு 200 மில்லியன் அமெரிக்க டாலர்களை கடனாக வழங்குவதற்கு பாகிஸ்தான் இணக்கம் தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாகிஸ்தான் விஜயத்தின் போதே இந்த இணக்கம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் பாகிஸ்தான் பிரதமர் யூசுப் ராசா கிலானி ஆகியோருக்கிடையில் இன்று கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. இஸ்லாமாபாத்தில் அமைந்துள்ள பிரதமரின் உத்தியோகபூர்வ இல்லத்திலேயே இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. இலங்கை மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையில் பலமான பொருளாதார உறவுகளை ஏற்படுத்தும் நோக்கில் இந்த கலந்துரையாடல் முன்னெடுக்கப்பட்டதுடன் விவசாயம், பெருந்தெருக்கள் உள்ளிட்ட பல துறைகளின் அபிவிருத்திக்காக இலங்கைக்கு புதிய தொழில்நுட்ப அறிவு மற்றும் உபகரணங்களை பெற்றுக் கொடுப்பதற்கு பாகிஸ்தான் இணக்கம் தெரிவித்துள்ளது. இதேவேளை பாகிஸ்தானின் முதலீட்டாளர்களுக்கு இலங்கைக்கு வருகை தருமாறு ஜனாதிபதி அழைப்பு விடுத்துள்ளதாகவும் ஜனாதிபதி ஊடக பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பினை தொடர்ந்து இரு நாடுகளுக்கு இடையில் 3 புரிந்துணர்வு உடன்படிக்கைகளும் கைச்சாத்திடப்பட்டன. வெகுசன ஊடக ஒத்துழைப்பு, தொழிற்சங்க பயிற்சி பரிமாற்றல் மற்றும் இலங்கைக்கு 200 மில்லியன் அமெரிக்க டாலர்களை கடன் வழங்குதல் தொடர்பிலான உடன்படிக்கைகள் கைச்சாத்திடப்பட்டன. இதேவேளை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நேற்று பாகிஸ்தான் ஜனாதிபதி ஆசிப் அலி சர்தாரியை சந்தித்தார். இஸ்லாமாபாத்தில் அமைந்துள்ள ஜனாதிபதி மாளிகையில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இதன்போது ஜனாதிபதிக்கு ராணுவ அணிவகுப்பு மரியாதையும் வழங்கப்பட்டது. 3 தசாப்தங்களாக நிலவிய பயங்கரவாதத்தை தோற்கடிப்பதற்கு பாகிஸ்தான் வழங்கிய ஒத்துழைப்பு தொடர்பில் இலங்கை மக்களின் மனமார்ந்த நன்றிகளை இதன்போது ஜனாதிபதி பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கு தெரிவித்தார். 2 நாடுகளுக்கும் இடையில் வர்த்தக உறவுகளை விஸ்தரித்தல் தொடர்பில் இரு நாட்டு தலைவர்களும் கவனம் செலுத்தியதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் இலங்கையிலிருந்து தேயிலை ஏற்றுமதி செய்தல் தொடர்பிலும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அதிக கவனம் செலுத்தியதாக அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இருதரப்பு கலந்துரையாடல்களின் பின்னர் பாகிஸ்தான் ஜனாதிபதியினால் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு விருந்துபசாரம் ஒன்றும் வழங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் கோவை பிரதேசத்தில் உள்ள தனியார் ஹோட்டல் ஒன்றில் கால்நடை கிராமிய சமூக அபிவிருத்தி அமைச்சர் ஆறுமுகன் தொண்டமான் அமைதியின்மையை தோற்றுவிக்கும் வகையில் செயற்பட்டதாக சன் நியூஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் சன் செய்தியாளர் எஸ் குருசாமி கருத்து தெரிவித்தார். இலங்கையின் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராக இருக்கின்ற ஆறுமுக தொண்டமான் இவர் அடிக்கடி கோவையில் தங்குவது வழக்கம். இதேபோல நேற்று இரவு கோவை பகுதியில் உள்ள ஹோட்டலுக்கு ஆறுமுக தொண்டமான் தங்கியுள்ளார். அப்போது நேற்று நள்ளிரவு அதிகமான குறிப்போதையில் பணியில் இருந்த பெண்கள் சிலரிடம் தவறாக பேசியதாகவும் தவறாக நடக்க முயன்றதாகவும் கூறப்படுகிறது. நேற்று இவருடைய செய்திகளால் இந்த ஹோட்டல் நிர்வாகம் உடனடியாக அருகில் உள்ள பந்தய சாலை காவல் நிலையத்தில் தொலைபேசி மூலம் புகார் அளித்தனர். இதையடுத்து உதவி போலீஸ் கமிஷனர் அப்பாசாமி தலைமையிலான போலீஸ் குழுவினர் சம்பவம் நடந்த இடத்துக்கு போதையில் ரகளையில் ஈடுபட்டு ஆறுமுக தொண்டமானை சமாதானப்படுத்தி படுக்க வைத்திருந்தனர். இலங்கையை சேர்ந்த ஒரு அமைச்சர் அடிக்கடி தமிழக பகுதியில் குடித்துவிட்டு ரகளை செய்யும் சம்பவம் மக்களிடையே ஒரு அதிருப்தியான நிலையை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே இந்த சம்பவம் குறித்து தகவல் வெளியானதும் இலங்கையின் அமைச்சரவையில் அமைச்சர் இங்கு தங்கியிருக்கும் தகவல் அறிந்த சில தமிழ் அமைப்புகள் ஹோட்டலை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். 15 முதல் 20க்கும் மேற்பட்ட நாம் தமிழர் கட்சியினர் ஹோட்டலை முற்றுகையிட்டு இழிவான செயலில் ஈடுபட்ட அமைச்சர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒரு பரபரப்பான சூழ்நிலை நிலவியது. இதனையடுத்து ரேஸ்கோர்ஸ் காவல்துறையினர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட நாம் தமிழர் கட்சியினரை கைது செய்து அப்புறப்படுத்தினர். இந்த விடயம் தொடர்பில் கால்நடை கிராமிய சமூக அபிவிருத்தி அமைச்சின் ஊடக செயலாளர் ஜி நகுலேஸ்வரனிடம் நாம் வினவினோம். சன் நியூஸ் வெளியிட்டுள்ள செய்தியை நிராகரித்துள்ள அவர் அது உண்மைக்கு புறம்பானது எனவும் குறிப்பிட்டுள்ளார். விவசாய ஓய்வூதியத்தை கொள்ளையிட்டு அரசாங்கம் களியாட்டங்களை நடத்துவதாக தேசிய தொழிற்சங்க மத்திய நிலையத்தின் தலைவர் KD லால்காந்த குறிப்பிடுகின்றார். விவசாய ஓய்வூதியத்தை உடனடியாக வழங்குமாறு அரசாங்கத்தை வலியுறுத்தி அனுராதபுரத்தில் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்திலேயே அவர் இந்த கருத்தை வெளியிட்டார். அனுராதபுரம் DS சேனநாயக்க சுற்றுவட்டத்திற்கு முன்பாக இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அகில இலங்கை கமநல சம்மேளனத்தின் அனுராதபுரம் கிளை உறுப்பினர்களினால் இந்த ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது.
2011ஆம் ஆண்டு நவம்பர், டிசம்பர் மற்றும் இந்த வருடத்தின் ஜனவரி ஆகிய 3 மாதங்களுக்கான ஓய்வூதியம் இதுவரையில் தமக்கு வழங்கப்படவில்லை என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் குறிப்பிட்டனர். விவசாய ஓய்வூதியத்தை குறைத்தல் மற்றும் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் நிதி போதுமானதாக இல்லை என விவசாயிகள் இதன்போது சுட்டிக்காட்டினார்கள். வாழ்க்கை செலவிற்கு அமைய விவசாய ஓய்வூதியத்தை அதிகரிப்பதற்கான தேவை காணப்படுகிறது. விவசாய ஓய்வூதிய நிதியத்தில் தற்போது பணம் இல்லை. 9,59,000 விவசாயிகள் இந்த நிதியத்தில் இணைந்துள்ளார்கள். இவர்களின் பணத்தையே அரசாங்கம் கொள்ளையிட்டுள்ளது. களியாட்டங்களுக்காக அந்த பணத்தை செலவிடுகின்றனர். மாவிலாறு பகுதிக்காக எடுத்தனர். அந்த பணத்தை இன்று வரை மீண்டும் வழங்கவில்லை. பாரிய அளவில் விவசாயிகளின் ஓய்வூதிய நிதியத்தை கொள்ளையிட்டு விவசாயிகளை அனாதரவாக்கும் நிலைக்கு இட்டுச் சென்றுள்ளனர். கடந்த கால ஓய்வூதியத்தை மீனவர்களின் ஓய்வூதியத்தை கொள்ளையிட்டே வழங்கினர். விவசாய ஓய்வூதியம் வழங்கப்படாமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்காலத்தில் நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள் ஏற்பாடு செய்யப்படும் என லால்காந்த மேலும் சுட்டிக்காட்டினார். இந்த ஆர்ப்பாட்டம் தொடர்பில் விவசாய மற்றும் கமநல காப்புறுதி சபையின் தலைவர் சட்டத்தரணி சுமனா ஆரியதாசவிடம் வினவிய போது விவசாயிகளுக்கு ஓய்வூதியம் வழங்குவதற்கான நிதியை கோரியுள்ளதாக தெரிவித்தார். எனினும் நிதி அமைச்சு அதற்கு இதுவரை சாதகமான பதிலை வழங்கவில்லை என அவர் மேலும் குறிப்பிட்டார். அனுராதபுரம் ஒயாமடுவ அரச விவசாய காணியில் நடைபெறும் தேசத்திற்கு மகுடம் கண்காட்சியை பார்வையிட்டவர்களின் எண்ணிக்கை இன்று மாலை வரை 25 லட்சத்தை கடந்துள்ளது. கண்காட்சியை பார்வையிடுவதற்காக பெருந்திரளான மக்கள் தற்போதும் வருகை தந்துள்ளதாக அங்கிருக்கும் எமது செய்தியாளர் கூறினார். தேசத்துக்கு மகுடம் தேசிய அபிவிருத்தி கண்காட்சியின் 8வது நாளான இந்த முற்பகல் இலங்கை விமானப்படையினரின் சாகச நிகழ்வு பார்வையாளர்களை கவரும் வகையில் அமைந்தது. அறிவு, களியாட்டம், பொருளாதார, சமூக மற்றும் கலாச்சாரத்தை உள்ளடக்கிய பல காட்சி கூடங்கள் தேசத்துக்கு மகுடம் கண்காட்சியில் அமைக்கப்பட்டுள்ளன. இதேவேளை எதிர்கால சந்ததியினரின் ஊடக அறிவை வளர்க்கும் நோக்கில் நியூஸ் ஃபர்ஸ்ட் அனுராதபுரம் பிரதேச மக்களுக்கு அந்த அனுபவங்களை வழங்குவதற்காக தேசத்துக்கு மகுடம் கண்காட்சி வளாகத்தில் அமைத்துள்ள விசேட கலையகத்தில் இன்றும் திரைப்பரீட்சைகள் நடைபெற்றன. இதேவேளை கமநல சேவைகள் மற்றும் வனஜீவராசிகள் பாதுகாப்பு அமைச்சர் SM சந்திரசேன இன்று பிற்பகல் கண்காட்சியை பார்வையிட்டார். தேசத்துக்கு மகுடம் தேசிய அபிவிருத்தி கண்காட்சி நாளையுடன் நிறைவடைய உள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஆஸ்திரேலியாவில் விபத்துக்குள்ளான வெகுசன ஊடக மற்றும் தகவல் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல நேற்றைய தினம் மற்றொரு சத்திர சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். இதற்கமைய அமைச்சருக்கு இதுவரையில் 4 சத்திர சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டதாக அமைச்சரின் ஊடக செயலாளர் சரத் தம்பவின குறிப்பிட்டுள்ளார். ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் நகரில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் வழுக்கி விழுந்தமையினால் அமைச்சர் விபத்துக்குள்ளானார். இதனால் அமைச்சரின் கால்களில் சிறு காயங்கள் ஏற்பட்டதுடன் அவர் மெல்பர்ன் நகரில் உள்ள வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். இன்னும் ஒரு வாரத்திற்குள் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல நாடு திரும்புவார் என அமைச்சரின் ஊடக செயலாளர் சரத் தம்பவின நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். விளம்பரங்களின் பின்னர் வீக்கெண்ட் பிரதான செய்திகள் தொடரும்.